கண்ணன் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்ணன், கிருஷ்ணன், மாயோன், மாயவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கவருக்கு. ஸோ அந்த மாதிரி மகாபாரதத்தில் மிகப்பெரிய கேரக்டரான அந்த கண்ணன் அப்படிங்கிறவர் தான். ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் மிகப்பெரிய போரான குருச்சித்ரா அப்படிங்கிற போர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த போரில் தான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வந்துச்சு. ஸோ அதே போரில் தான் கர்ணனுமே இறந்து போனார். அந்த போரில் கர்ணன் மட்டும் இல்லாமல் காந்தாரியோட மகன்களான 100 மகன்களுமே அந்த போரில் இறந்து போனாங்க. ஸோ இந்த மகாபாரதத்தில் குருச்சித்ரா அப்படி மிகப்பெரிய போர் வந்தது காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அது கிருஷ்ணன் தான். இந்த போரில் இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணன் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே உன கடவுளா தான் பாக்குறோம். நீ கடவுளா இருந்துகிட்டுமே என்னோட மகன்களால 100 மகன்கள் அழியதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. ஸோ இந்த வேதனை தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா காந்தாரி வந்து கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துறாங்க. நீயும் உன்னோட துவாரகா நாட்டு மக்களும் மண்ணோட மண்ணா போயிருவீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாபம் கொடுக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த சாபத்தையுமே ஏத்துக்கிறாரு. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நாடான துவாரகா அப்படிங்கிற மிகப்பெரிய நாட்டுக்கு போறாரு. துவாரகா அப்படிங்கிற நகரம் வந்து டெக்னாலஜி வைஸும் சரி, அந்த நகரத்துல பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு இடமே இருக்காதாம். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்பா இருப்பாங்களாம். துவாரகா அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே செழிப்பான நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட துவாரகா நகரத்துக்கு தான் கிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு அரசனா இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தான் பெருசு அப்படிங்கிற தலக்கணம் வந்து வர ஆரம்பிக்குது. சோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்த முனிவர்கள் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவுமே தலக்கணத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பொறுத்துக்க முடியாம அந்த முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்ம அரசனான கிருஷ்ணன் வந்து சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்க ஒரு கல்லை காமிச்சு நீங்களும் இந்த கல்லும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவருமே மிகப்பெரிய ஒரு தலக்கணத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு அரசனா இருந்துகிட்டுமே தலக்கணத்தோட தான் பேசுற அப்படின்னு, நீ எந்த கல்லை காமிச்சு எங்களை ஒப்பிட்டு பேசினியோ அந்த ஒரு கல்லால தான் நீ சாகுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாபத்தை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்துறாங்க. சோ இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அந்த முனிவர்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த முனிவர்கள் வந்து சாபம் கொடுத்த அந்த கல்லால நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கல்லை வந்து நொறுக்கி பொடியாகி கடல்ல கரைச்சிட சொல்றாங்க. சோ கடைசி அந்த கல்ல வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவங்களால நொறுக்க முடியல, மிச்ச எல்லா பாட்டையுமே நொறுக்கி பொடியாக்கிடுறாங்க. சோ அந்த லாஸ்ட் அந்த ஒரு பீஸை மட்டும் அவங்களால என்ன பண்ணாலுமே நொறுக்க முடியல. சோ அது வந்து ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கு. சோ நொறுக்கினது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கடல்ல கொட்டிடுறாங்க. அந்த கடல் அலைகள்லாம் இருந்துகிட்டு என்ன பண்ணுதுன்னா இவங்க கொட்டின கல்லு மண்ணு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து கடற்கரையிலே போட்டுருது. அந்த அடிச்சுட்டு வரப்பட்ட கடற்கரையில அந்த கல்லு மண்ணு இருக்கிற அந்த இடத்துல பர்டிகுலரா அந்த இடத்துல மட்டும் மரம் செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே காடாட்டம் வளர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அந்த இடம் மட்டும் மிகப்பெரிய ஒரு காடா வந்துருது. நான் முன்னாடியே சொன்ன கடல்ல தூக்கிப்பட்ட அந்த சின்ன பீஸான உடைக்கவே முடியாத அந்த ஷார்ப்பான கல்லை வந்து ஒரு மீன் வந்து முழுங்கிருது. அந்த ஒரு மீனை வந்து ஒரு மீனவன் வந்து பிடிச்சி ஒரு வேடன் கிட்ட வித்துறான். அந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான்னா சாப்பிடறதுக்காக அந்த மீனை வெட்டுறான். வெட்டினதுக்கு அப்புறம் ஷார்ப்பான அந்த பீஸ் வந்து அவனுக்கு கிடைக்குது. அந்த மீன் முழுங்கிருந்த அந்த சின்ன கல்லை எடுத்து பார்க்கறான். எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. அந்த ஷார்ப்பா இருக்கனால என்ன பண்றான்னா அவள் வில்லம்புல வந்து கட்டிடுறான். வேட்டையாடுறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பான ஆயுதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்லை எடுத்து அவனோட அம்புல கட்டிடுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த துவாரகா அப்படிங்கிற நகரத்துல வந்து மது மாது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிறது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணனோட 2 தளபதிகளுக்கு சண்டை வருது. அந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னா பாதி மக்கள் வந்து ஒரு தளபதிக்கும் இன்னொரு பாதி மக்கள் வந்து இன்னொரு தளபதிக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஒரு சண்டையில வந்து ஒரு தளபதி வந்து இன்னொரு தளபதியை கொண்டுறாரு. இந்த ஒரு காரணத்தினால அந்த ஊர் மக்கள் வந்து தலக்கணம் ஓவராகி தான் பெருசு அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த ஊர் மக்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது. இதுல பாதி பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்பதான் இந்த ஒரு செய்தி வந்து கிருஷ்ணனுக்கு வருது. என் ஊர் மக்களும் சாக போறாங்க, நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை விட்டு போறாரு. அந்த கடற்கரைக்கு பக்கத்துல புதுசா வளர்ந்திருக்கிற அந்த மிகப்பெரிய காட்டுக்கு போறாரு. நான் முன்னாடியே சொன்ன அந்த வேட்டைக்காரனுமே அதே காட்டுக்குள்ளதான் இருக்காரு. திடீர்னு அந்த வேட்டைக்காரனோட கண்ணுக்கு வந்து ஒரு மான் தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன அந்த ஷார்ப்பான கல்லால செஞ்ச அந்த அம்பை எடுக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மானை நோக்கி ஒரு குறி வச்சு அம்பு விடுறான். இவன் விட்ட அம்பு வந்து அந்த மான் மேல பாயாம யதார்த்தமா கிருஷ்ணனோட கால்ல பாஞ்சிருது. அந்த வேட்டைக்காரனுமே ஓடி போய் அந்த கிருஷ்ணன் போய் மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, கர்மாவின் பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். போன ஜென்மத்துல நான் உன்னை கொண்டு இந்த ஜென்மத்துல நீ என்னை கொண்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது போன அவதாரத்துல கிருஷ்ணன் வந்து ராமரா இருந்திருப்பாரு. இந்த வேட்டைக்காரன் வந்து போன ஜென்மத்துல வாலி அப்படிங்கிற கேரக்டரா இருந்திருக்காரு. அதாவது ராம அவதாரத்துல வாலி அப்படிங்கிற கேரக்டர் வந்து கிருஷ்ணன் வந்து நேருக்கு நேர் போர் செய்யாம மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நின்று மறைமுகமா தாக்கி கொள்வாரு. அது மட்டும் இல்லாம இந்த அவதாரத்துல கர்ணன் அப்படிங்கிறவரை பிளான் பண்ணி கொண்டதுனாலையுமே ஒரு மிகப்பெரிய கர்மாவோட பலனா கிருஷ்ணன் வந்து இறந்து போயிருவாரு. இந்த கிருஷ்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மிகப்பெரிய நகரமான துவாரகா நகரமே தண்ணிக்குள்ள மூழ்கிரும். இதே மாதிரி மித்தாலஜி அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் கண்ணை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சாட்சாட், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.